எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 2க்கான காணொளி. இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி அனைத்து விதமான அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய கேள்விகள், சில முக்கிய கேள்விகள் இந்த இயல் 2 வாயிலாக. இதில் உள்ள ஒவ்வொரு குறிப்புகளையும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் பாடலாசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுவது சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து, இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவர்? சேர. என சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான் இளங்கோவடிகள். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. பாருங்க, பிரித்தெழுதுக. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து சேர்த்தெழுதுக. கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல், அவனளிபோல். அடுத்து, மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவனளிபோல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அடுத்து, காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். காணி என்பதன் பொருள் நில அளவு. மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் அடுக்குகள். சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் மற்றும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படித்தவர் பாரதியார். அடுத்து, நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுதுவது நிலத்தின் கூட்டல் இடையே. பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். அடுத்து பாருங்க, கிணறு என்பதன் பொருள் கேணி. சித்தம்னா உள்ளம். அடுத்து, பிரித்தெழுதுக. நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. சேர்த்தெழுதுக. நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. பாரதியார் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்து, பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல். பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். நீர்வாழ் பறவைகள். எதன் அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. அடுத்து, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. வடக்கிலிருந்து தெற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு. கப்பல், கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை. அடுத்து, தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி. தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின்
என்ற பாடலை இயற்றியவர் சத்திமுத்தப் புலவர். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர் சத்திமுத்தப் புலவர். அடுத்து, இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்திலும் வாழும் இனம் சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். அடுத்து, பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பறவைகள் வலசை போதலை பற்றி 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய புலவர் சத்திமுத்தப் புலவர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா. சிட்டுக்குருவி 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் பொரிக்கும். அடுத்து, நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்திமுத்தப் புலவர். சத்திமுத்தப் புலவர். அடுத்து, பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் டாக்டர் சலீம் அலி. காக்கை குருவி எங்கள் ஜாதி பாரதியார். கிளைமேட் தமிழ் சொல் தட்பவெப்பநிலை. வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? அதாவது தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடுகட்டும் காலங்களை சத்தமிட்டு கொண்டே இருக்கும். அடுத்து, சலீம் அலி பறவைகள் பற்றி ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி, அதாவது த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார். காக்கை குருவி எங்கள் ஜாதி பாரதியார். டாக்டர் சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. சேர்த்தெழுதுக. தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும். அடுத்தது, ஆர்டிக் ஆலா எவ்வளவு தொலைவு பயணம் செய்யும்? 22,000 கிலோமீட்டர். அடுத்து, கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் சாண்டியாகோ. அடுத்து, கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் மனோலின். உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? 2. உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை? 12. மெய்யெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 18. முதலெழுத்துகள் மொத்தம் 30. சார்பெழுத்துக்கள் 10 வகை. என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகைப்படும். ஆயுதெழுத்தின் வேறு பெயர்கள்: முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை. இதெல்லாம் இந்த கூற்று காரணம் கேள்வியில்
இதிலிருந்து ஏதாவது ஒரு வரிகள் கொடுத்தானாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் தொல்காப்பியம், அதாவது இது இந்த பெயர் இடம்பெற்ற நூல். தமிழ்நாடு என்று முதலில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில். தமிழன் அப்பர் தேவாரம். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் என்ற சிறப்பு பெயர்களை உடையவர் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள். அடுத்து 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி பணிவு, இன்சொல், அதாவது இனிமையான சொற்கள். அடுத்து திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000. எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர். தெய்வப்புலவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் திருவள்ளுவர். திருக்குறளின் 3 பிரிவுகள்: அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை உடையது? 133. அடுத்து திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது? 1330. திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100. ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. மாரியப்பன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? மாரியப்பன் தங்கவேலு, தமிழ்நாடு. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் சி.வி. ராமன். அடுத்தது தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. பொறுத்துக்க பாருங்க. முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அடுத்து எதிர்ச்சொற்களை பொறுத்துக. டைரக்ட் ஆன்சர். அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. இது அடிக்கடி தமிழ் எலிஜிபிலிட்டிட்ட கேட்டது. அடுத்து திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. சித்தம் உள்ளம், காணி நிலளவை குறிக்கும் சொல், மேரு இமயமலை, ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்து கலை சொற்கள் பொறுத்துக. கண்டம் காண்டினன்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் சான்ச்சுரி, வானிலை வெதர், புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 2க்கான காணொளி. பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி இதில் வரக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த இயல் 2லேயும் சில முக்கியமான கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.